ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து டிஸ்பிளே பண்ணும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி என் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்டால் அந்த ஜாயின் பட்டனில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஹோல்டராக இந்த சேனலில் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸலில் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒன் டேபிளில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம அனதர் டேபிளுக்கு வந்து ரெட்ரீவ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். VLOOKUP கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மல்டிபிள் VLOOKUP கான்செப்ட் வந்து பார்த்துட்டோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு விசிட் பண்ணிங்கன்னா நமக்கு 40+ வீடியோஸ் வந்து நமக்கு லுக்கப் கான்செப்ட்லேயே இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். நம்ம வந்து என்னென்னா VLOOKUPல நமக்கு ஒரு இது தெரியும். என்னென்னா நீங்கள் ஒரு லுக்கப் வேல்யூ வச்சு ஒரு டேபிள் அரேயில் நீங்கள் ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டேட்டாவை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் காலம் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ரேஞ்சு லுக்கப் 0 கொடுத்துட்டு நீங்கள் அசைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு அங்கேருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். பட் அந்த டேபிள் அரேயில் நமக்கு மோர் தென் ஒன் லைன் வந்து சேம் லுக்கப் வேல்யூக்கு இருந்ததுன்னா நமக்கு என்ன அங்கே ரிசல்ட் வரும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து பேசிக்காக வந்து VLOOKUPல நடக்கும். பட் இப்போ எனக்கு இங்கே என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா என்னோட டேபிள் அரேல மோர் தென் ஒன் லுக்கப் வேல்யூ இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவும் எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும். இப்போ பாருங்க, ரைட் சைடு தான் நம்மளோட ரிசல்ட் ஏரியா. இங்கே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரீஜியன் தான் நமக்கு லுக்கப் வேல்யூ. இப்போ பாருங்க, நமக்கு 4 ரீஜியன் இருக்கு. ஈஸ்ட் இருக்கு. ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 12 ரோஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஜியனில் வந்து வித் டூப்ளிகேட்டோட இருக்கு சேல்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஜியன், ப்ராடக்ட், சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் நம்ம கெட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? எங்கே இருக்குன்னா இந்த லெஃப்ட் சைடு இருந்து தான் ரைட் சைடு டேபிளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இங்கே J1ல ட்ராப் டவுன் இருக்கு. இங்கே நார்த் நான் செலக்ட் பண்ண அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த நார்த் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ரோவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு ரைட் சைடு டேபிளில் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்க, நம்ம இது எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நார்த் நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்டையர் ஃபீல்டு நார்த் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. நார்த்தோட ஜான்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் நம்ம இந்த சேல்ஸ் கவுண்ட் பாருங்க 2428 டோட்டல் கவுண்ட் சம் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ரீஜியனில் நார்த்து இப்போ இதோட டோட்டல் நான் இங்கே செக் பண்ணுறேன் 2428. ஸோ கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனில் நமக்கு ரைட் சைடு ப்ராப்பராக எடுத்துகிட்டு வருது. இப்போ பாருங்கள், ஈஸ்ட் கொடுக்குறேன். ஈஸ்ட் இங்கே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா டூப்ளிகேட் வேல்யூஸையும் நமக்கு எடுத்து வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது ரைட் சைடு டேபிளில். ஓகேங்களா? நார்மலாக VLOOKUP நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் வரும், ரிமைனிங் எதுவும் நமக்கு எடுத்துகிட்டு வராது. இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்கிறது. இப்போ அதை தான் நம்ம இப்போ எப்படிங்க டூப்ளிகேட்டோட எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 4 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது VLOOKUPக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கன்கார்டினேட் யூஸ் பண்ணுவோம், ஒரு காலம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி சப்போர்ட் காலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்கார்டினேட்டு கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ கன்கார்டினேட்டு, கவுண்டிஃப், காலம்ஸ் ஃபங்க்ஷன், VLOOKUP ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு நியூ ஷீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஷீட் 3ல தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஷீட் 2வை வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன் இந்த சைடு. ஸோ ஷீட் 3ல தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கிறத நான் வந்து கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து கிளியர் ஆகிடும். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து நான் இந்த ஹெடரை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோதான் நமக்கு டேட்டா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா?
இப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ராப் டவுன் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ராப் டவுனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ட்ராப் டவுன் ஆல்ரெடி இருக்கிறது நான் கிளியர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, கிளியர் கொடுத்துட்டு நியூவாக நான் இங்கே வந்து ட்ராப் டவுன் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த J1 நான் கிளிக் பண்ணிக்கிட்டு டேட்டா வேலிடேஷனில் இங்கே லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட ஷீட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு சொல்லிட்டு 4 யூனிக்கு வேல்யூவை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன் ட்ராப் டவுனில். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இங்கே நமக்கு இந்த J1ல் சேஞ்ச் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லெஃப்ட் சைடு இந்த டேபிளில் இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த ரைட் சைடு இந்த டேபிளில் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். நான் பிகினிங்கில் ஏ காலம் எதுக்கு நான் பிளாங்காக விட்டுருக்கேன் அப்படின்னா, இது நமக்கு சப்போர்ட் காலமாக நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த சப்போர்ட் காலமில் நம்ம லுக்கப் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சீரியல் நம்பர் வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம் ஆர்டரில். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் லிட்டில் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ நார்த் நான் அங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இப்போ நார்த்து தான் J1ல் இருக்குது. ஸோ அங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இங்கே ரைட் சைடு வரணும். ஸோ இப்போ நார்த் எங்கெங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நார்த் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நார்த்து. அடுத்து வந்து நார்த் இங்கே இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு. ஸோ இது வந்து தேர்டு. இப்போ நமக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நார்த்துக்கு 1ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகணும், அடுத்தது 2, அடுத்தது 3ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரியல் நம்பர் ஆர்டர் இங்கே வந்து அசைன் பண்ணுறோம். இதுக்கு என்னென்னா சிம்பிள் தான், ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். கவுண்ட் இஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த B2 செல்லை சூஸ் பண்ணுறேன். இங்கே டாப்பில் B1 செலக்ட் பண்ணிட்டு டவுன் ஏரோ நான் இது பண்ணுறேன், எனக்கு B2 செல் வந்து இங்கே செலக்ட் ஆகிடுது. இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு கோலன் மட்டும் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். அகெயின் B2 செல்லே வந்து நமக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற B2ல் மிடில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற B2வை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ராக் டவுன் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் செல்லு செகண்ட் செல் சூஸ் பண்ணோம், அடுத்தது ஒவ்வொரு செல்லும் நமக்கு வந்து ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த கவுண்ட் இஃப்பில் ரேஞ்ச் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். B2 கொடுத்துட்டு ரேஞ்சு சேம் செல்லையே ஃபர்ஸ்ட்டு செல் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத லாக் பண்ணிட்டோம். நம்ம ட்ராக் டவுன் பண்ணும்போது அப்படியே ரேஞ்சு செலக்ட் ஆகிட்டே போவோம். இப்போ அடுத்தது என்னோட க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா, க்ரைட்டீரியாவும் வந்து நான் என்ன பண்ணுறேன், B2வே நான் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு தெரியும், இப்போ நம்பர் 1ன்னு இருக்குது, இதை நான் அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை ட்ராக் டவுன் பண்ணும்போது என்ன நமக்கு அங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், நார்த் இங்கே இருக்குது, அகைன் இங்கே இருக்கிற நார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி அசைன் ஆயிருக்கு, அடுத்த நார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லி அசைன் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு அசைன் ஆகும். இப்போ வெஸ்ட்டுனா ஃபர்ஸ்ட் வெஸ்ட்டுக்கு 1ன்னு இருக்கும், அடுத்த வெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கும். ஸோ இப்படி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனுக்கு வந்து சீரியல் நம்பர் ஆர்டர் பண்ணிங்க அதுவே. ஸோ இப்போ எனக்கு வெறும் நம்பர் மட்டும் வேணாம், இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரீஜியன் ப்ளஸ் இந்த நம்பர் எனக்கு வேணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இது கொடுத்துருந்தேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கன்கார்டினேட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கவுண்ட் இஃப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ண போகிறேன், கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். கன்கார்டினேட், இந்த கன்கார்டினேட்டில் வந்து இந்த B2 செல் நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கமா என்னோட டெக்ஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடுவில் வந்து ஒரு ஹைஃபன் வேணும், கமா என்னோட தேர்டு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து கன்கார்டினேட் ஆகிடும், அந்த வெஸ்ட்டு ஹைஃபன் 1ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்கள் கொடுக்குறேன். இப்போ நமக்கு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். ஃபார்முலா வந்து நீங்கள் டாப்லேயும் பார்த்துக்கலாம். இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு ஒன் பிளேஸில் வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நமக்கு இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா,
இப்போ பாருங்க வெஸ்ட்னா வெஸ்ட் 1 வெஸ்ட் 2 ஸோ வெஸ்ட் 3 இப்படி வந்துடும் நமக்கு ஒவ்வொன்றும். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட லுக்அப் வேல்யூவாக வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு இந்த டேபிளை வச்சு நம்ம டேபிள் அரே இப்படி செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து இங்கே வந்து சீரியல் நம்பர் நான் வந்து அசைன் பண்ணுறேன் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிட்டு இது அப்படியே எனக்கு பாட்டமில் ஒரு 20 வரைக்கும் நான் ட்ராக் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ட்ராக் டவுன் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த J1ல் இருக்கிறதையும் இந்த 1ஐயும் நம்ம வந்து கன்கார்டினேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, கன்கார்டினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ரீஜியன் மாதிரி நமக்கு இங்கேயும் ஒரு ரீஜியன் கிடைச்சிடும். ஸோ நம்ம இதை லுக்அப் வேல்யூ வச்சுக்குவோம். ஓகேங்களா, இப்போ இந்த VLOOKUP ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்கார்டினேட் யூஸ் பண்ண போகிறோம். காலம்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த காலம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த காலம்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, காலம் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து டேபிள் அரே செலக்ட் பண்ணால் நம்ம 2 3 4 5 நம்ம மேனுவலாக நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், காலம் இண்டெக்ஸ் நம்பரை மேனுவலாக கொடுக்கறதுக்கு போகிற காலம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த VLOOKUPல காலம்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலம்ஸ் எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுங்கிறதும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்து ஈக்குவல் டு காலம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம கொடுப்போம். இப்போ நான் Q1 ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு 17 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் அந்த ரெஃபரன்ஸ் அந்த Q செல் வந்து பார்த்தீங்கன்னா 17வது காலம் 17th காலம். ஸோ நமக்கு 17 சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுது, இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ காலம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரே தான் நமக்கு கேட்கும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 செல்லு நான் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். 3ன்னு சொல்லிட்டு எனக்கு வரும். ஸோ 3 காலம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ 3ன்னு வருது. ஸோ இப்போ இந்த காலம்ஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம இண்டெக்ஸாக அசைன் பண்ண போகிறோம். இது எப்படி அசைன் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். ஈக்குவல் டு காலம்ஸ். இந்த காலம்ஸில் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Q1 நான் சூஸ் பண்ணுறேன், இங்கே கோலன் வைக்கிறேன். ஓகேங்களா, அகைன் Q1 செலக்ட் ஆகுது. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் என்டர் பண்ணுறேன் 1ன்னு சொல்லிட்டு வருது. நான் அப்படியே காப்பி பண்ணி பக்கத்தில் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதே 1 தான் வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற Q1 இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து லாக் பண்ண போகிறேன். F4 கொடுத்து லாக் பண்ணிக்க போகிறேன். இப்போ லாக் பண்ணிக்கிட்டு இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 5 சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பாருங்கள், இதில் F2 கொடுக்கும்போது இந்த Q1 மட்டும் இருக்கும், இதில் F2 கொடுக்கும்போது Q1 R1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Q1 R1 S1 இப்படி நமக்கு ரேஞ்சு செலக்ட் ஆகும்போது அந்த எத்தனை காலம் இருக்கோ அந்த காலம் இண்டெக்ஸ் தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம உள்ள காலம் இண்டெக்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு VLOOKUP. என்னோட லுக்அப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கன்கார்டினேட்டை யூஸ் பண்ணணும். இந்த நார்த்தையும் இந்த சீரியல் நம்பரையும் ஜாயின் பண்ணால் தான் எனக்கு கரெக்டான லுக்அப் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கன்கார்டினேட் இருக்கு இல்லைங்களா, கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே J1ல் இருக்கிற வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன் டைம் F4 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ரோ காலம்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, கமா என்னோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து J1, செகண்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். கமா தேர்டு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, ஸோ H5. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், F4 வந்து கொடுத்து 3 டைம்ஸ் F4 கொடுத்து என்னோட காலமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரோவை வந்து அன்ஃப்ரீஸில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் ஓவர். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு லுக்அப் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ இதில் நான் வந்து பாருங்கள், இப்போ இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு நார்த்து 1ன்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, இப்போ அன்டூ பண்ணிக்கிறேன், Ctrl+C கொடுத்து. இப்போது நம்ம நெக்ஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டிய பார்ட் என்னென்னா டேபிள் அரே சூஸ் பண்ணணும். ஸோ டேபிள் அரேங்கிறது லெஃப்ட் சைடு இந்த A2லேருந்து டில் லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு F4 ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணி நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, லாக் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த ஏரியாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லைங்களா, ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் கமா இப்போ காலம்
இண்டெக்ஸ் நம்பர். இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பருக்கு நம்ம மேனுவலாக நம்ம அங்கே 2, 3, 4ன்னு கொடுக்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், காலம்ஸ் ஃபங்க்ஷனுங்க வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன். அதுதான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ காலம்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரே நம்ம செட் பண்ணணும். இந்த அரே வந்து நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த I3 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் கோலன் வச்சுன்னா அகைன் I3 செல் வந்து செலக்ட் ஆகும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற I3 வந்து நான் என்ன பண்ணிடுறேன், F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரோ காலமை. ஓகேங்களா, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கமா. இது எதுக்காகனா நம்ம ரைட் சைடு வந்து ஃபார்முலா ட்ராகிங் பண்ணுவோம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் இண்டெக்ஸ் வந்து அதுவே வந்து டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கும். 2, 3, 4, 5ன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். 1, 2, 3, 4, 5ன்னு. ஸோ அதுக்காக இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் எனக்கு வேணும். ஸோ ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ரீஜியன் நார்த் 1ன்னு வருது. பிகாஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த காலம்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இங்கே ஆக்சுவல் இது என்ன வேணும் அப்படின்னா நார்த் அப்படின்றது தான் நமக்கு இங்கே வரணும். பட் இங்கே நார்த் 1ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு காலமில் இருக்கிற வேல்யூவை நமக்கு எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனில், இந்த காலம்ஸ் ஃபங்க்ஷனில் பாருங்கள், இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த எந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் வேல்யூவை பார்க்கணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்தீங்கன்னா இங்கே 1ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்னென்னா +1 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே 1 + 1 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து இங்கே ரைட் சைடு மூவ் ஆகும்போது 2 + 1 இப்படி நமக்கு ஆட் ஆகிட்டே போகும். ஸோ +1 ஆட் பண்ணுறேன். இப்போ 1 ஆட் பண்ணும்போது இப்போ பாருங்கள் எனக்கு நார்த்துன்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சுங்க, நார்த்து. ஸோ அப்போ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு காலம் இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை அப்படியே ரைட் சைடு ட்ராகிங் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த வேல்யூ அப்படியே ப்ராப்பராக வந்துருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரோ தான் நமக்கு அங்கே எடுத்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ 60, 16, 59, 33. ஸோ நமக்கு கரெக்டாக வேல்யூ இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதை நான் அப்படியே பாட்டமில் ட்ராக் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த NA கேசஸ்லாம் வருது பார்த்தீங்களா. இப்போ நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாகவே 11 தான் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நார்த்தில் டோட்டலாக நமக்கு 11 தான் இருக்குது. நமக்கு அங்கே 11 வந்து ஷோ பண்ணுது. ரிமைனிங் இங்கே வந்து பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா NA த்ரோ ஆகுது. இப்போ இந்த NA கேசஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நான் இஃப் எரராக இருந்ததுன்னா கமா டபுள் கோட்டில் blank கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணுறேன், அகைன் வந்து நான் ரைட் சைடு ட்ராகிங் பண்ணுறேன், ட்ராக் டவுன் பண்ணுறேன். ஸோ பாட்டமில் நமக்கு இது வரைக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா எப்படி ஆக்ட் ஆகுனா, இப்போ நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா இப்படி தான் இருக்கும். இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃபைனலாக. இப்போ இந்த ஏரியாவை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நான் இந்த சீரியல் நம்பருக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்து இன்விசிபிளில் வியூ ஆகாத மாதிரி நான் வச்சிடுறேன். ஓகேங்களா, அதர்வைஸ் நீங்கள் இந்த காலமே ஹைட் பண்ணி வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியாவுக்கு நான் கிரில் லைன் வந்து அப்ளை பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காலமே நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் போயிட்டு இங்கே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நமக்கு டேட்டாஸ் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க வெஸ்ட் நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்க வெஸ்ட்டில் வந்து நமக்கு கரெக்டாக டேட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகுது. டோட்டலாக வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ இங்கே நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ரீஜியனில் வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வெஸ்ட்டில் வந்து இங்கே 15, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ இருக்கிறது மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ 15 கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு இங்கே சேஞ்ச் பண்ண நமக்கு இங்கே எல்லாமே ப்ராப்பராக வந்து சேஞ்ச் ஆகுது. லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள்லேருந்து எடுத்து வந்து ஷோ பண்ணுது அந்த ரீஜியன் வைஸாக. இப்போ வந்து ஹைலைட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ வந்து நான் வேல்யூ அங்கே J1ல் செலக்ட் பண்ண எனக்கு ஹைலைட் ஆகணும். இப்போ இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் கிளிக் பண்ணுறேன். இந்த யூஸ் ஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட்னு இருக்குங்க. இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு
இங்கே வந்து என்னோட இந்த சோர்ஸில் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நான் இந்த B2 செல் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா F4 ப்ரெஸ் பண்ணி 2 டைம்ஸ் என்னோட காலம் லாக் பண்ணிக்கிறேன், ரோ வந்து அன்லாக்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த J1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ரோ மட்டும் ஹைலைட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபாண்ட் வந்து நான் இட்டாலிக் சம்திங் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ரைட் சைடு இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் கிளிக் பண்ணிவிட்டு அதே ஆப்ஷனில் போயிட்டு சோர்ஸ் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த I5ல் சூஸ் பண்ணிவிட்டு F4 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். 2 டைம்ஸ் எனக்கு வந்து காலம் ஃபிக்ஸ் ஆகிடும், ரோ வந்து அன்ஃபிக்ஸில் இருக்கும். ஈக்குவல் டு என்னோட J1 செல்லை வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து மறுபடி இங்கே நம்ம ஏதாவது கலர்ஸ் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சேம் கலரே வேணும்னாலும் நம்ம சேம் கலரே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் ஃபாண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே இட்டாலிக்கில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன், நார்த்து சூஸ் பண்ணுறேன், நார்த்து மட்டும் எனக்கு இங்கே ஹைலைட் ஆகுது. அட் த சேம் டைம் எனக்கு நார்த்தோட ப்ராடக்ட்டு சேல்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுது. பாட்டம்லேயும் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது, பட் அது நமக்கு வியூ ஆகாது. இஃப் எரர் கொடுத்து நம்ம அந்த எரரை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு எல்லாமே சப்போர்ட் காலம்ஸ் எல்லாமே நமக்கு இன்விசிபிள் இருக்குது. இந்த டூப்ளிகேட் வேல்யூஸை பர்ஃபெக்டாக நமக்கு ரெட்ரீவ் பண்ணிட்டு வரும் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள்ல இருந்து. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன். இதோட ஃபார்முலாஸை வந்து நான் இப்போ உங்களுக்கு விசிபிளில் நான் வந்து இங்கே ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட A1 செல்லை நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துட்றேன். சாரி, A2 நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துட்றேன். A2வில் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா. அடுத்தது ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற செல்லை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கிரில் லைன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்செக் பண்ணிக்கலாம். இந்த வியூவில் போயிட்டு கிரில் லைன்ஸை வந்து நான் அன்செக் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இது கிளியராக வந்து வியூ ஆகும். ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்து ஃபார்முலா. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துருன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணலாம், நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸை கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த ஃபார்முலாஸ் எப்படி எப்படி இண்டிவிஜுவலாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி ஜாயின் பட்டனில் நீங்கள் சேர விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பட்டனில் வந்து ஆட் ஆகி நம்ம சேனலோட மெம்பர் ஹோல்டராக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.